வணக்கம் தாரு நியூஸ் அப்டேட்ஸ் நேயர்களுக்கு. இன்றைக்கு 20ஆம் தேதி இலங்கையின் மிக முக்கியமான செய்திகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் பார்க்க இருக்கின்றோம். இன்றைக்கு நாங்கள் முதலாவதாக பார்க்க இருக்கிற விஷயம் கந்தலாய் பாடசாலையில் நடந்த ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் என்று சொல்லலாம். ஒரு 6ஆம் ஆண்டு படிக்கிற பாடசாலை மாணவர்கள் 20 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுலேயும் 5 மாணவர்கள் மேலதிக சிகிச்சைக்காண்டி திருகோணமலை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. என்ன நடந்தது என்பதை விரிவாக பார்க்கலாம். ஒரு 6ஆம் ஆண்டு படிக்கிற மாணவன் வழக்கமாகவே வெளிநாட்டிலிருந்து வந்த சூரியகாந்தி விதைகளை சாப்பிட்றதுக்காக என்று சொல்லி பாடசாலைக்கு கொண்டு போய் மாணவர்களோட பகிர்ந்து சாப்பிட்றவர். அவருடைய வகுப்பு மாணவர்களோட பகிர்ந்து சாப்பிட்ற நேரத்தில் இன்றைக்கு என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், அந்த மாணவன் 6ஆம் ஆண்டு படிக்கிற மாணவன் சூரியகாந்தி விதைகளோடு சேர்த்து வீட்டில் இருந்த ஆமணக்கு விதைகளும் ஏதோ தெரியாமல் மாறி அந்த ஆமணக்கு விதைகளும் அதுக்குள்ளே பையுக்குள்ளே போனதால் அந்த மாணவர்கள் எல்லாமே சூரியகாந்தி விதைகள் என்று சொல்லி சாப்பிட்டதால் உணவு ஒவ்வாமை ஏற்பட்டு 20 மாணவர்களும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதோடு மேலதிக சிகிச்சைக்காக 5 மாணவர்கள் வேறு வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருக்கிறாங்க. இது குறித்து உண்மையில் பெற்றோர்களும் அவதானமாக இருக்க வேண்டும். ஏனென்றா இப்படியான சம்பவங்கள் குறைவாகத்தான் நடக்குது. இருந்தாலும் இதில் பாதுகாப்பாக இருப்பது சிறந்தது. உங்களுக்கு தெரியும், அண்மையில் உயிரிழந்த முன்னாள் போலீஸ் மா அதிபர் சிடி விக்ரமரத்ன தொடர்பில் பரவலாக விசாரணை நடந்து வருது. அவருடைய மனைவியிடம் வாக்குமூலம் பெறப்பட்டிருக்கிறது. அவரிடம் செக்யூரிட்டியாக ஒர்க் பண்ணுறவர்களிடம் வாக்குமூலம் பெறப்பட்டிருக்கிறது. சிசிடிவி காட்சிகள் அலசி ஆராயப்படுகின்றது. அவற்றை வீட்டை சுற்றி இருக்கிற ஆக்கள்கிட்ட வாக்குமூலம் பெறப்பட்டு வருகிறது. அப்படி அவர்கிட்ட வந்து போன ஆக்கள், அந்த துப்பாக்கி சூடு நடந்த கண்டு அதுக்கு முதல்ல எல்லாமே வந்து போன ஆக்கள், அவர் சந்தித்த நபர்கள் என்று சொல்லி வாக்குமூலங்கள் பெறப்பட்டு வருது. ஏனென்றால் இது நான் முதல் காணொலியில் சொன்ன மாதிரி சாதாரணமாக ஒரு கொலை ஒன்று கடந்துவிட முடியாது. காரணம், முன்னாள் போலீஸ் மா அதிபர் ஒரு முக்கியமான சாட்சி. 2019ஆம் ஆண்டு ஈஸ்டர் தாக்குதலோட முக்கியமான சாட்சி என்று சொல்லலாம். பல வழக்கு விசாரணைகளை டீல் பண்ணிய ஒரு முன்னாள் போலீஸ் மா அதிபர். இவர் தற்கொலை செய்திருக்கிறார் என்றால் அதுக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள், யார் இவருக்கு அழுத்தம் கொடுத்தார்கள் என்று ஒரு தீவிரமான விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருது. இந்த நேரத்தில் 2019ஆம் ஆண்டு ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் நடக்கும் பொழுது ஜனாதிபதியாக இருந்த மைத்திரிபால சிறிசேன இவருடைய இறுதிக்கிரியை, இன்றைக்கு 20ஆம் தேதி இறுதிக்கிரியை நடந்திருக்கிறது. அங்கே போய் அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்திவிட்டு ஒரு உருக்கமான கதையை சொல்லியிருக்கிறார். என்ன கதையை மைத்திரிபால சிறிசேனா அவர்கள் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், இவர் ஒரு சிறந்த நேர்மையான ஒரு போலீஸ் அதிகாரி என்றும் கடமை உணர்வுள்ள ஒரு அதிகாரி என்றும், அதோட தான் ஆட்சியில் இருக்கும் பொழுது ஜனாதிபதியாக இருக்கும் பொழுதுதான் இவர் முதன்முறையாக போலீஸ் மா அதிபராக நியமிக்கப்பட்டவர் என்றும் சொல்லி, இவருடைய உயிரிழப்பு என்று சொல்கிறது ஒரு பாரிய இழப்பாக இருக்குது என்று சொல்லி வேறு அதிகாரிகளும் அரசாங்க அதிகாரிகளும் இப்படித்தான் இருக்கணும், இவரை போல அதிகாரிகள் கிடைப்பது என்பது ஒரு அரிதான சந்தர்ப்பம் என்று சொல்லியிருக்கிறார். அதுலேயும் முக்கியமாக இந்த சிடி விக்ரமரத்ன உயிரிழந்ததற்கான முக்கியமான காரணம் என்ன என்று சொல்லி அங்கே இருந்தவர்கள் கேள்வி கேட்ட பொழுது அதை இப்போ சொல்ல முடியாது என்று சொல்லியும் அதற்குரிய விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு பின்னால் சரியான ஒரு உண்மையான விவரம் வெளியில் வரும், அதனுடைய யாராவது சம்பந்தப்பட்டிருக்கின்றார்களா என்பது குறித்தும் வெளியில் வரும் என்று சொல்லி முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இவரை பற்றி சிறந்த ஒரு பாராட்டுக்களை தெரிவிச்சிருக்கிறார் மைத்திரிபால சிறிசேன அவர்கள். எப்படி என்று சொன்னால், நாட்டில் போராட்டங்கள், கலவரங்கள், பிரச்சனைகள் எல்லாம் நடக்கும் பொழுது யாரையுமே பகச்சு கொள்ளாமல், ஒரு போலீஸ் மா அதிபராக ரங்கி அந்த போராட்டம் ஆர்ப்பாட்டங்களுக்கு இவர் போறாருண்டா அங்கே நிற்கிறவர்களை, ஆர்ப்பாட்டக்காரர்களை பகச்சு கொள்ளாமல் அதை இலகுவாக கையாண்டு அவர்களையும் புரிந்து கொண்டு அப்படி ஒரு பொறுப்புணர்வோடு செயல்படுற ஒரு உயர் அதிகாரி என்று சொல்லி அவரை சிறப்பாக பாராட்டி, இவரது உயிரிழப்பு என்றது ஒரு பெரும் இழப்பாகத்தான் பார்க்கப்படுது என்று சொல்லி முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தன்னுடைய கவலையை தெரிவிச்சிருக்கிறார். யாழ்ப்பாணத்தில் கடமையாற்றி வார உதவி போலீஸ் அத்தியட்சகர் ஒருவருடைய கண்டியில் இருக்கிற வீட்டில் வாளும் குண்டும் மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை உண்டு பண்ணியிருக்கின்றது. எப்படி இவருடைய வீட்டில் இந்த வாள் கொண்டு வைக்கப்பட்டது, திட்டமிட்டு யாராலையும் வைக்கப்பட்டதா, இவருக்கு தெரியாமலே வைக்கப்பட்டதா, இவர்தான் தொடர்பில் இருக்கிறாரா என்று சொல்லி பரவலாக விசாரணை நடந்து வருது. கண்டி குற்றப்புலனாய்வு போலீசார் இது தொடர்பில் சோதனையிட்ட பொழுதுதான், இவற்றை வீட்டை சுற்றி வளைத்து சோதனையிட்ட பொழுதுதான் இந்த 2 சம்பவமுமே மீட்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக அவரிடம் வாக்குமூலம் பெற இருப்பதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். பார்க்கலாம், இது தொடர்பான மேலதிக விவரங்கள் வரும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு கொண்டு வருவேன். இப்போதைக்கு செய்தியில் வந்திருக்கிற விஷயம் என்னென்றா, இவருடைய வீட்டில் இருந்து கண்டியில் இருக்கிற வீட்டில் வாளும் குண்டும் மீட்கப்பட்டிருக்கின்றது. இலங்கையில் இறுதிப் போரின் நேரத்தில் சர்வதேச விசாரணை நடக்கக்கூடாது, இதை நாங்கள் எதிர்ப்போம், நடக்க விடமாட்டோம் என்று சொன்ன ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இப்போ உயிரிழந்து வார, மர்மமான முறையில் உயிரிழந்து வார உயர் அதிகாரிகள், முன்னாள் அதிகாரிகள் தொடர்பில் சர்வதேச விசாரணை வேணும் என்று சொல்லி விடாப்புடியாக நிற்கிறார்கள், கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள்.
யார் இதை சொல்லியிருக்காருன்னு சொன்னால் அந்த கட்சியின் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் சி தொலவத்தை உடனடியாக சர்வதேச விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும். இப்படி மர்மமான முறையில் அதிகாரிகள், உயர் அதிகாரிகள், முன்னாள் போலீஸ் மா அதிபர் உட்பட நிறைய பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. இது சாதாரண விஷயம் இல்லை. இதற்குரிய சரியான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும், உடனடியாக சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று சொன்ன விஷயம்தான் இப்பொழுது அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாக இருக்கின்றது. காரணம், இறுதிப்போரின் போது நடந்த விஷயங்கள், கொலைகள், படுகொலைகளை பற்றி சர்வதேச விசாரணை வேண்டாம் என்று சொன்ன இவர்கள் இப்பொழுது இந்த அதிகாரிகளின் உயிரிழப்பு பற்றி சர்வதேச விசாரணை வேணும் என்று சொல்றது தான் இப்பொழுது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், 323 கொள்கலன் விவகாரத்தில் டான் பிரியசாத் என்ற உயர் அதிகாரி உயிரிழந்தார். அடுத்தது திரைசேரி விஷயத்தில் ஒரு அதிகாரி உயிரிழந்தார், ரங்கன் நிசாந்த ராஜபக்ச. அடுத்தது ஏபஸ் கொடுக்கல் வாங்கல் விவகாரத்தில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட முன்னாள் அதிகாரி, அவரும் உயிரிழந்தார், கபில சந்திரசேன. இப்படி இப்ப முன்னாள் போலீஸ் மா அதிபர் CD விக்ரமரத்ன, இவர்கள் எல்லாருமே உயிரிழக்குது என்று சொல்றது சாதாரணமாக கடந்து விட முடியாது என்று சொல்லியும் இதற்குரிய விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லியும் இவர் சொல்லியிருக்கிறார். அதோட முக்கியமான விஷயம், அரசாங்கத்தை குறை கூறுவது போல ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார். அப்படின்னு சொன்னால், இப்படியான மரணங்களை பற்றி விசாரிப்பதற்கோ அதற்குரிய முடிவுகளை எடுப்பதற்கோ அதற்கு பின்னால் இருக்கிறவர்களை கைது செய்வதற்கோ அனுர அரசாங்கத்துக்கு திறமை இல்லை என்று சொல்லியும் உரிய விசாரணை வேணும் என்று சொல்லியும் வலியுறுத்தி இருக்கிறார். இலங்கையின் பிரதமர் ஹரணி அமரசூரிய அண்மையில் ஒரு செல்லப்பிராணிகளோட முக்கியத்துவத்தையும் செல்லப்பிராணிகளோட எப்படி அன்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லியும், தான் எவ்வளவுதான் உயர் பதவியில் இருந்தாலும் தன்னுடைய வீட்டில் இருக்கிற செல்லப்பிராணி பூனைகளுக்கு தான் ஒரு வேலையாளர் என்று சொல்லியும் உருக்கமாக அந்த செல்லப்பிராணிகளோட எப்படி அன்பாக இருக்கணும் என்று சொல்லி ஒரு உருக்கமான பதிவை தெரிவித்திருந்தார். இலங்கை பெண் சாரணர் இயக்கத்தால் நேற்று ஞாயிற்றுக்கிழமை அலரி மாளிகையில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஜனாதிபதி மற்றும் பிரதமர் விருது வழங்கும் விழாவில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போதுதான் பிரதமர் ஹரணி அமரசூரிய ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். என்னவென்றால், தலைமைத்துவம் என்ற விஷயம் என்னவென்றால் ஒருவரை கட்டுப்படுத்துவதோ அல்லது அதிகாரமோ அல்ல, அந்த பதவியோ அதிகாரமோ அல்ல, பொறுப்புணர்வோடையும் அன்போடையும் நடந்து கொள்வது தான் உண்மையான தலைமைத்துவம் என்று சொல்லி பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவிச்சிருக்கிறார். அதோட நிறைய ஜனாதிபதி விருதுகள், பிரதமர் விருதுகள் என்று சொல்லி கிட்டத்தட்ட 350 விருதுகளையும் பிரதமர் ஹரணி அமரசூரிய அதுக்குரிய ஆக்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் வழங்கி வச்சிருக்கிறார். அடுத்தது ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி என்று சொல்லலாம், பரவலாக பேசப்படுது, செய்திகள் அதிகமாக வந்திருக்கின்றது. இப்பொழுது முழு நாடும் ஒன்றாக என்ற தேசிய திட்டத்தின் கீழே போதைப்பொருள் கடத்தல்காரர்கள், போதைப்பொருள் பயன்படுத்துபவர்கள் அழிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு வந்தாலும் பாரிய போதைப்பொருள் வலைப்பின்னல்களும் இப்பொழுது அடையாளம் காணப்பட்டு வருகிறது. நிறைய பேர் இதில் பிடிபடாமல் ஒளிந்து வாரார்கள். அப்படி வெளிநாட்டில் பதுங்கி இருக்கிற ஒரு பிரபலமான ஒரு பெரிய ஒரு போதைப்பொருள் வலையமைப்பை கொண்ட குங்ஃபு ருவான் என்ற நபர், இந்த நபரிடமிருந்து கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபா பெறுமதியான போதைப் பொருட்களை வாங்கி அந்த 15 லட்சம் ரூபாயை திரும்ப கொடுக்கல என்று சொல்லி அந்த கொடுக்காத நபரை 8 லட்சம் ரூபா தாரன் கொலை செய்ய என்று சொல்லி காசை கொடுத்து 8 லட்சம் ரூபாய்க்கு அந்த நபரை கொலை செஞ்சிருக்கிற சம்பவம் பதிவாகி பரபரப்பை உண்டு பண்ணியிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பில் ஹோமாகம போலீசார் விசாரணைகளை நடத்தி வராங்க. அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால், நவகமுவ கொரத்தொட்ட சமநல்ல உயன வீதியில் வச்சு தான் இந்த இளைஞர் கடந்த 16ஆம் தேதி சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் என்றும், இந்த சம்பவம் தொடர்பாக கொலையை செய்ய பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிளை ஓட்டி சென்ற நபர் உட்பட 2 பேர் கைதாகி இருக்கிறாங்க. அந்த மோட்டார் சைக்கிளும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது. இப்போ இதில் கைதாகி இருக்கிற நபர் யாருன்னு கேட்டால், இந்த குங்ஃபு ருவான், வெளிநாட்டில் பதுங்கியிருக்கிற போதைப்பொருள் கடத்தல்காரரான குங்ஃபு ருவானுக்கு பணத்தை வசூலிக்கிறது. அவர் அங்கிருந்து போதைப்பொருளை அனுப்ப அதை கொடுத்து ஒவ்வொருத்தரிடமிருந்தும் பணத்தை வசூலிக்கிற நபர் தான் இவர் என்று சொல்லியும், அடுத்த நபர் இவரோட நெருங்கிய உறவினர் என்று சொல்லியும் போலீசார் முதற்கட்ட விசாரணைகளில் அம்பலப்படுத்தி இருக்கிறாங்க.